கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த சிக்கதாசம்பாளையத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்பில் ஓராண்டு ஆகியும் குடிநீர் வசதி இல்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக அவர்களிடம் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோவை மாவட்டம் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட 350க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ளது. இந்த பகுதியானது கட்டப்பட்டு பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி பொதுமக்கள் இங்கு குடியேறி வசித்து வருகின்றனர். ஆனால் தற்பொழுது வரை இந்த பகுதியில் எந்த அடிப்படை வசதிகளுக்கு என்பது மிக சிக்கலாக இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குடித்தண்ணீர், மக்களின் அடிப்படை தேவைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய குடித்தண்ணீரானது தற்பொழுது வரை இவர்களுக்கு முறையாக வழங்கப்படுவதில்லை. இங்கிருந்து பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சத்தி சாலையில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் மற்றும் அங்கு வேறு வேறு குடிநீர் திட்டங்களில் லீக்கேஜ் ஆகக்கூடிய தண்ணீரை பிடித்து தான் தற்பொழுது தங்கள் வாழ்வாரத்துக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நம்மிடையே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த திரு குடியிருப்பு வாசி நம்மகிட்ட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா, நீங்கள் எவ்வளோ பேருங்க குடியிருக்கிறீங்க? உங்களுக்கு தண்ணி இல்லாதங்காட்டிக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது? 300 பேர் குடியிருக்காங்க. 352 வீடு இருக்குங்க. 300 பேர் குடும்பம் இருக்குதுங்க. ரொம்ப குழந்தைங்களாம் கொட்டியில் நாங்களும் வச்சுருக்குறோம். ரொம்ப தூரம் போய் அரை குடம் ஒரு குடம் எடுத்துகிட்டு வரதா இருக்குது தண்ணி. ரொம்ப காசு இருக்கிறவங்க அரை ஓட்டர் போட்டுக்கிறாங்க. காசு இல்லாதவங்க என்னங்க பண்ணுது? தண்ணி குடித்தோம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கு. ஆறு ஓடுன்னு தான் பேர், பவானி ஆறு ஓடுன்னு தான். தண்ணி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். தமிழக அரசு இது சீக்கிரம் எடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எல்லாமே அடுக்குமாடு குடியிருப்புகளாக இருக்குது. நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு வர தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது? இங்கே ஒரு பொது பைப்பாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்குங்க, மனு எழுதி போட்டிருக்குதுங்க. அவங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு நல்ல தண்ணி வரும், நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோங்க. நீங்களும் கொஞ்சம் நல்ல தண்ணி வரக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பள்ளி குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டு போய் விடுறது அந்த மாதிரியான சிக்கல் நிறைய இருக்குது இந்த இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே தண்ணியும் குடிக்கிறதுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்க சுத்தமாக போவோம். காலையில் போனால் ஈவினிங் தான் வருவோம். தண்ணிக்கு அதுக்கு தனியாக நாங்கள் வண்டியில் கொண்டு போய் அங்கே பிடிச்சிட்டு மறுபடியும் வண்டிக்கு வாடகை கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வரோங்க. வேலைக்கு கிளம்புற நேரத்தில் தண்ணி இல்லைன்னா ரொம்ப சிரமங்க. சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இங்கே தூரத்துலேருந்து கொண்டு வந்து தான் எல்லாமே பண்ணுறோம். அதனால் ரொம்ப சிரமங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டு நைட்டு மறுபடியும் தண்ணிக்கு தனியாக போய் அதில் தூக்கிட்டு அதுவே லேட்டாகிருந்துங்க. ரொம்ப சிரமப்படுறாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். எப்படியாச்சும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி தண்ணிக்கு கொஞ்சம் வர மாதிரி பண்ணித்தாங்க. இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டில் பார்த்தீங்கன்னா பல சலுகைகள் கொடுக்கப்பட்டு வந்தாலும் இங்கே அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இவர்களுக்கு வீடு ஒப்படைக்கும் போது 5 ஆண்டுகளுக்கு தண்ணீர் வழங்க முடியாது என தெரிந்தே நகர்ப்புற அந்த மேம்பாட்டு வாரியமானது இவர்களிடம் வீடுகளை ஒப்படைத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் தண்ணீருக்காக எங்கு செல்வார்கள் என தெரியாத ஒரு சூழ்நிலையில் தினந்தோறும் பிரதான சாலைகளை கடந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி அவர்களுடைய குடிநீராக பயன்படுத்தி வருவது மிகப்பெரிய ஒரு அவல நிலையாக இருக்கிறது. அருகிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு ஓடுகிறது. இங்கிருந்து கோவை, திருப்பூர் போன்ற பல பகுதிகளுக்கு குடித்தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் மக்களுக்கு இந்த குடித்தண்ணீரானது கிடைக்கப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து தமிழ் ஜனம் செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமார்.